ஹாய் மக்களே! எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை தொடர்கதையில ரோகிணி அவங்க மாமியார அடிச்சுட்டு தான் ஒரு அசோசியேட் மேடம கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு. அவங்க "நீங்க ரோகிணிய அடிச்சிருக்கீங்க. அதனால உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன். இது மாரிலாம் அடிச்சீங்கன்னா நல்லா இருக்காது" அப்படின்னு ரோகிணிக்கா பேசுறாங்க. இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு அண்ணாமலைலாம் கேட்குறாரு, "ஏன் விஜயா, நீ போயிட்டு ரோகிணிய அடிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்லங்க, நான் அடிக்கலங்க" அப்படின்றாங்க. "இல்ல, நீ அடிச்சியா?" அப்படின்றாங்க. ரோகிணியும் அழுவுறாங்க. அழுதுட்டு, "ஆன்ட்டி என்ன நெறைய அடிச்சாங்க. என் பையன விட்டு போயிடுன்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்க" அப்படின்றாங்க. உடனே அப்படி சொல்லும்போது இவங்க இல்லவே இல்லைன்றாங்க. "இல்ல அங்கிள், ஆன்ட்டி என்ன நெறைய அடிச்சாங்க" அப்படின்றாங்க. உடனே மனோஜ் வாய் விட்டுறாரு. "ஏய், எங்க உன்னை நெறைய அடிச்சாங்க? அதான் கொஞ்சம் அடிக்கும்போதே பாதியிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டல்ல" அப்படின்னுறாரு. சொன்னதும் உடனே உண்மை தெரிஞ்சிடுது எல்லாருக்கும், இவங்க ஆள் வச்சு அடிச்சாங்கன்னிட்டு. அப்போ அந்த மேடம் கேட்குறாங்க, "அப்பன்னா நீங்க அடிச்சீங்க, ஒத்துக்கிறீங்களா?" அப்படின்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, "நான் எங்கேங்க அடிச்சேன்? நான் ஆள் வச்சு தான் அடிச்சேன்" அப்படின்றாங்க விஜயா. "அப்பன்னா நீ அடிச்சியா விஜயா?" அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. உடனே அந்த மேடம் சொல்கிறாங்க, "நீங்கள் அந்த சாட்டைக்காரங்கிட்ட சொல்லி தான் அடிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அடிச்சிங்கன்னு நான் தான் சும்மா ரோகிணியை சொல்ல சொன்னேன். அப்போ தான் நீங்கள் உண்மையை சொல்லுவீங்கன்னு. நீங்கள் ஆள் வச்சு அடிச்சிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கேட்குறாங்க. உடனே முத்து "ஏன்டா இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாலாம் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, "நான் தாண்டா இந்த ஐடியா கொடுத்தேன்றாரு." "ஏய், இது மாதிரி ஐடியாலாம் நீ தாண்டா தருவ. இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு பொண்ணை இப்படிலாம் அடிக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே திட்டுறாங்க. உடனே அந்த அசோசியேட் மேடம் சொல்கிறாங்க, "நாங்கள் எங்கள் அசோசியேஷனில் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஆனால் ரோகிணி தான் வேண்டாம். இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. நான் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கல. நான் எப்படியாச்சும் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதனால் இதை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னா உங்கள் 2 பேரையும் ஜெயிலில் பிடிச்சி தள்ளிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பண்ணுறீங்களா நீங்கள்?" அப்படின்றாங்க. உடனே விஜயா "அதெல்லாம் முடியாதுங்க. என் பையன் கூட அவலாம் வாழ முடியாது. அவளை டைவர்ஸ் கொடுக்க சொல்லுங்க" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மேடம் சொல்கிறாங்க, "உங்களை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரியா பேசுகிறீங்க? கூடிய சீக்கிரமே ரோகிணி இந்த வீட்டுக்கு வாழ வருவா பாருங்க. ரோகிணி, நீ கவலைப்படாத. இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீ இந்த வீட்டுக்கு வாழ வருவ பாரு. இவங்க உன்னை ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சதுன்னா உன் வீட்டுக்காருக்கு டைவர்ஸே தரமாட்டாங்க. நீ இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரமா வருவ. நீ வா ரோகிணி" அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மேடம் ரோகிணிய. உடனே ரோகிணி, "கொஞ்ச நேரம் இருங்க மேடம், நான் மனோஜ்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட போயிட்டு, "மனோஜ், ஐ லவ் யூ மனோஜ்ன்றாங்க. நான் உன் கூட வாழ ஆசைப்படுறேன் மனோஜ். நீ என்னை ஏற்றுக்கோ ப்ளீஸ் மனோஜ். வரேன் மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் முத்து தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. "ஏய் அப்பா, உன்னை கொஞ்ச நாள் அமைதியாக இருக்க சொன்னார் இல்லடா, டைவர்ஸ் வாங்குற வரையும் ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டுறாரு. அண்ணாமலையா, "விஜயா, நீ பண்ண காரியத்துக்கு இங்கே பாரு, இது அசோசியேஷன் வரையும் போயிடுச்சு. அவங்கெல்லாம் இதில் தலையிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அப்புறம் எப்படி மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே முத்துவும் மீனாவும் "இதை எப்படி சரி பண்ணுறதுங்க" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம மனோஜோட வக்கீல் கிருஷ்ணா மேடமை போய் பார்க்கலாங்க. அவங்க எதனா ஒரு ஐடியா சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் போயிட்டு அந்த மேடமை பார்க்குறாங்க. அந்த மேடமை பார்த்தா அந்த மேடம் சொன்ன உடனே, "ஐயையோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு" தலை மேலே கையை வச்சுக்கிறாங்க. வச்சுருந்தோம். "என்னங்க மேடம்னா, அவங்க எவ்வளோ பெரிய அசோசியேஷன் தெரியுமா? அவங்கெல்லாம் இதில் தலையிட்டாக்கா போச்சு, மனோஜுக்கு டைவர்ஸே கிடைக்காது. அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறவங்க, அவங்க விடமாட்டாங்க. அந்த மேடம்க்கு கோர்ட்டில் ஒரு பேரே இருக்குது. அவங்க வாதாடினா அவங்க பக்கம் தான் ஜெயிக்கும் இந்த கேஸு. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாக உங்கள் அம்மா பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க முத்துவையும் மீனாவையும் அட்வொகேட் மேடம். அதுக்கப்புறம் மீனா பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி வீட்டுக்கு விஜயாவும் வராங்க. விஜயா மீனாவை கேட்குறாங்க அந்த இடத்துல, "மீனா, நீயும் முத்துவும் எங்கே கிருஷ்ணா மேடமை பார்க்க போனீங்களே, என்ன சொன்னாங்க?" அப்படின்ட்டு. உடனே மீனா சொல்கிறாங்க, "அத்தை, அந்த அசோசியேஷன் பெரிய அசோசியேஷனா, அவங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க அத்தை" அப்படின்றாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, "ஏய், அவ எங்கடி பாதிக்கப்பட்டா? அவளால் என் பையன் தானடி பாதிக்கப்பட்டா?
பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அத்தை அந்த அசோசியேட் மேடம் கிட்ட இதை நம்ம சொல்லி புரிய வைக்கணும் ரோகிணியை பற்றி அப்படின்னு சொன்னாங்க அத்தை அப்படின்றாங்க. ஐயோ நான் என்னத்த புரிய வைப்பனோ தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. புலம்பிக்கிட்டே இருக்கும்போது சிந்தாமணி வராங்க அங்கே. சிந்தாமணி வந்ததும் என்ன விஜயா மாஸ்டர் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சிந்தாமணி இது மாதிரி விஷயம் அசோசியேட் வரையும் போயிட்டா அந்த ரோகிணி. அவள் பண்ணதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களாம். டைவர்ஸ்லாம் கிடைக்காதுன்றாங்க. நானும் என் பிள்ளைக்கு பொண்ணுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, மேடம் இது மாதிரி சங்கங்கள்லாம் சும்மா மேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாம் காசு பணம் கொடுத்தா காசு பணம் பேசும் மேடம். நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. காசுனா எவ்வளோ கேட்பாங்க சிந்தாமணின்னு கேட்குறாங்க விஜயா. என்ன ஒரு 10,000 கேட்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி சொல்கிறாங்க, மேடம் 10,000லாம் இல்லை நிறையவே கேட்பாங்க. 1,00,000த்துக்கு கேட்பாங்க மேடம் அப்படின்றாங்க. ஐயோ 1,00,000த்துக்கு நான் எங்கே போவேன் சிந்தாமணின்றாங்க. ஏன் மேடம் உங்கள் பையன்கிட்டயே கேளுங்க அப்படின்றாங்க. என் பையன் ரொம்ப கடனாக இருக்கான் சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி சரி எப்படியோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. உடனே பார்வதிக்கு கோவம் வந்து, ஏன் விஜயா நீ எந்த விஷயத்தையும் நீ நல்ல வழியில் பண்ண மாட்டியா? இப்படி தான் தப்பு தப்பாக யோசிப்பியா எப்போ பாரு அப்படின்றாங்க. நான் என்ன தப்பாக யோசித்தேன்? நீங்கள் 2 பேரும் இது மாதிரி இங்கே என் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கின்னு பிளான் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. தப்பாக இது மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்றாங்க. போங்கன்றாங்க. என்ன உன் வீட்டுக்கு வந்து பேசுகிறோன்ட்டு நீ சொல்கிறியா? இனிமேல் உன் வீட்டுக்கே வரமாட்டேன் நான் அப்படின்ட்டு விஜயா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவி ஹோட்டலுக்கு போகிறாங்கங்க. ரவி ஹோட்டலுக்கு விஜயா போனதும், வாம்மா என்னம்மா வாம்மா உட்காருமான்றாரு. இல்லைடா அந்த அசோசியேட் மேடம் வந்தாங்கல்ல அந்த மேடமை நான் வர சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பேசலான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அந்த மேடமும் வராங்க. வாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இல்லை இந்த பிரச்சனை பெருசாகும் அதனால் சரி பண்ணலான்னு நினச்சேன் நான். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். வாங்க எனக்கு 3 மருமக. இவ தான் ஸ்ருதி 3வது மருமக. இவளை நான் நல்லா பார்த்துப்பேன். 2வது மருமக ஒருத்தி இருக்கிறா. அவள் வந்து சாதாரண குடும்பத்து பொண்ணு தான். ஆனால் அவளை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. ஆனால் இவ தான் மேடம் ரொம்ப அநியாயம் பண்ணா. நிறைய பொய் சொன்னா. மலேசியாவில் இருக்காரு அவங்க அப்பான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. பொய் சொல்லி வந்துட்டா என் குடும்பத்துக்குன்றாங்க. உடனே அந்த மேடம் சொல்கிறாங்க, நீங்கள் இது மாதிரி கதைக்கு தான் பேச வர சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதை விட்டுட்டு வேறு கதை எதனா பேசுங்க. ரோகிணி பாதிக்கப்பட்ட பொண்ணு. நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்றாங்க. இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு உடனே பணத்தை எடுத்து அந்த மேடம் பேக்கில் கொடுக்குறாங்கங்க விஜயா. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அசோசியேட் தலைவி மேடம் வந்து இதை வீடியோ எடுத்துக்கிறாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பை பாய்.